திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியை வீட்டிலே தயாரிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்வோம் வாருங்கள். பிரியாணி பிரியர்களின் முதல் தேர்வாக இருப்பது திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணிதான். அனைவரும் விரும்பி சாப்பிடும் ஒன்றாக உள்ளது. திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியை வீட்டிலே தயாரிப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ளுங்கள். பிரியாணி மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: பட்டை 1 இன்ச், கிராம்பு 4, சீரகம் 1 ஸ்பூன், ஏலக்காய் 2, ஸ்டார் சோம்பு 1, இஞ்சி 1 இன்ச், பூண்டு 8 பல், புதினா 1 கைப்பிடியளவு, மல்லித்தழை 1 கைப்பிடியளவு. பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பிரியாணி இலை 1, கல்பாசி சிறிது, ஸ்டார் சோம்பு 1, பச்சை மிளகாய் 1, மட்டன் அரை கிலோ, எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டேபிள் ஸ்பூன், பெரிய வெங்காயம் 1 நீளவாக்கில் நறுக்கியது, தக்காளி 1 பொடியாக நறுக்கியது, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தயிர் 1 கரண்டி, உப்பு தேவையான அளவு, ஃபிரெஷ் கொத்தமல்லித்தழை சிறிதளவு, ஃபிரெஷ் புதினா சிறிதளவு. அரிசி 1 கப். 1 கப் அரிசிக்கு 1½ கப் தண்ணீர் பிரியாணிக்கு சேர்க்க வேண்டும். முன்னதாக அரிசியை அரை மணி நேரம் ஊற வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியாணி செய்ய சீரக சம்பா அரிசியை எடுத்துக்கொள்ள வேண்டும். தலப்பாக்கட்டி பிரியாணி செய்முறை: ஒரு மிக்ஸி ஜாரில் பட்டை, கிராம்பு, சீரகம், ஏலக்காய், ஸ்டார் சோம்பு, இஞ்சி, பூண்டு, மல்லித்தழை, புதினா என அனைத்தையும் அரைத்துக் கொள்ள வேண்டும். குக்கரில் எண்ணெய் மற்றும் நெய் சேர்த்து அதில் பிரியாணி இலை, கல்பாசி, ஸ்டார் சோம்பு, பச்சை மிளகாய் என அனைத்தையும் சேர்த்து வதக்க வேண்டும். பின்னர் நறுக்கிய பெரிய வெங்காயம் மற்றும் தக்காளியை சேர்த்து நன்றாக வதக்கிக் கொள்ள வேண்டும். பின்னர் மட்டனை சேர்த்து நன்றாக வதக்கி அதில் சிறிது தண்ணீர் சேர்த்து 8 விசில்கள் விட்டு எடுத்துக் கொள்ள வேண்டும். குக்கர் ரிலீஸ் ஆனவுடன் அதை திறந்து அதில் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் மற்றும் தயிர் சேர்த்து நன்றாக கலந்துவிட வேண்டும். 1½ கப் தண்ணீர் சேர்த்து அரிசியையும் சேர்த்து கலந்து ஒரு விசில் விட்டு இறக்கினால் மணமணக்கும் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி தயார். பிரியாணியில் தயிருக்கு பதில் எலுமிச்சை பழம் சேர்க்கலாம். சிறிது நேரம் மூடி வைத்து சுடச்சுட பரிமாற சுவை அள்ளும். இதற்கு தொட்டுக்கொள்ள வெங்காய பச்சடி மட்டுமே போதுமானது. இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியை ஒருமுறை ருசித்தால் மீண்டும் மீண்டும் ருசிக்கத் தூண்டும். இது அரை கிலோ கறிக்கான அளவு. மட்டனின் அளவுக்கு ஏற்ப நீங்கள் மற்ற பொருட்களையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.